ஹாய் ஹலோ வணக்கம். பிரேம் ஆனந்த் டைரக்ஷன்ல சந்தானம் நடிப்புல வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துல வந்து யார் நடிச்சுக்கிறாங்க பாத்தீங்கன்னா சந்தானம், கீதா திவாரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்வராகவன், கௌதம் வாசுதேவமேனன், மொட்ட ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மோசமா ரிவ்யூ பண்ற ஒரு ரிவ்யூவரை கூட்டிட்டு போய், அதாவது மோசமானு சொல்ல முடியாது, ஒரு நல்லா இருக்கிற படத்தையும் நல்லா இல்லாத படத்தையும் ஆப்போசிட்ல ரிவ்யூ பண்ற நம்மள மாதிரி ஒரு ரிவ்யூவரை கூட்டிட்டு போய் சினிமா தியேட்டர்ல தனியா வச்சு செய்வாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன். அவர் தான் இந்த படத்துல வந்து கோஸ்டா வரக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ரிவ்யூவரை கடைசியா மர்டர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கிச்சா அப்படிங்கிற ஒரு கிச்சா 47 அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்துற கிச்சாவை வந்து கடத்திட்டு போறதுக்கு ஐடியா பண்றாங்க. அவரும் ஒரு ரிவ்யூவர் தான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் டிக்கெட்டுகளை அவருக்கு வந்து பிரைஸா கொடுக்குறாங்க அந்த தியேட்டர் உரிமையாளர். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தியேட்டருக்கு வந்து குடும்பத்தோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இவர் போய் பார்க்கும்போது தியேட்டர் எல்லாம் பாலடைஞ்ச மாதிரி கிடக்கும். அதனால பயந்துகிட்டு திரும்பி வந்துருவாரு. வந்தோடனே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்ரெடி அந்த தியேட்டருக்குள்ள போயிருவாங்க. இப்ப வேற வழி இல்லாம நம்ம சந்தானமும் அந்த தியேட்டருக்குள்ள போயிருவாரு. ஆல்ரெடி அவங்க காதலியும் உள்ளதா இருப்பாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அந்த படத்தினுடைய மொத்த கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 லைன் கதையை சொல்லிடுறேன். அப்புறம் உள்ள போறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குற ஒவ்வொரு கேரக்டரும் தியேட்டருக்குள்ளேயே திரைக்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த ஸ்கிரீன்குள்ள நடக்கிற கதையில உள்ள போனதுக்கு அப்புறம் கப்பல்ல போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தீவுக்குள்ள போறாங்க. அப்புறம் ஒரு பங்களாக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி எடுத்தா இவங்க சொல்யூஷன் கிடைச்சிரும், அதை படிச்சா சொல்யூஷன் கிடைச்சிரும் சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்லயும் மாட்டி மாட்டி தப்பிச்சு வெளியே வந்து கடைசியில என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தினுடைய மொத்த கதை. இது வந்து ஒரு ஹாரர் அண்ட் காமெடியான திரைப்படம். ஆனா காமெடி இருந்துச்சான்னு கேட்டீங்களா, இந்த படத்துல கொஞ்சம் குறைவுதான். வழக்கமான சந்தானத்தை நீங்க பார்க்க முடியாது. இந்த படத்துல ஒரு சீரியஸான ஒரு காமெடி கேரக்டர் பண்றாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் பண்ற காமெடி நம்மளுக்கு சிரிப்பு வருதோ இல்லையோன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சிரிப்பு வரல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்சுக்கிற மொட்ட ராஜேந்திரன் கேரக்டர் சூப்பரா சித்தரிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல அவர் பண்ணக்கூடிய ஒரு 3-4 காமெடிகள் வந்து மனசுல குபீர் சிரிப்பை வர வைக்கிற மாதிரி அருமையா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துல வர அந்த கோஸ்டுங்களை யாராருன்னு பாத்தீங்கன்னா, ஷா படத்துல வர அந்த கேரக்டர், அப்புறம் வந்து டிராக்டரன் அப்படிங்கிற ஒரு படத்துல வர அந்த கேரக்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டரும் ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய வில்லன்களா கொடூரமா கொலை செய்யக்கூடிய ஒரு கேரக்டரா நீங்க சித்தரிச்சிருக்காங்க. அது போல கௌதம் வாசுதேவமேனன் இந்த படத்துல வந்து கடைசி வரலும் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாரு. இந்த படத்துல அவர் வந்து கிளைமேக்ஸ்ல என்ன ஆவாருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்கள் ரவி அண்டு கஸ்தூரி 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் வருவாங்க சந்தானத்துக்கு. நெல்கள் ரவியோட கேரக்டர் வந்து உண்மையிலேயே அப்பா கேரக்டர் மாதிரி நல்லா சூப்பரா சித்தரிச்சிருந்தாங்க. ஆனா கஸ்தூரி கேரக்டர் வந்து ஆரம்பத்துல ஒரு அம்மா மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹீரோவோட அம்மா அப்படிங்கிற கேரக்டரை தாண்டி அது வேற லெவல் வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யசிகா ஆனந்த், அவங்களுக்கு வந்து பெருசா ஸ்கோப் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கிளாமர்ல விட்டு இறக்கி விட்டுருக்காங்க தங்கச்சி கேரக்டர்ல. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா கீதா திவாரி. அவங்க தான் இந்த படத்தினுடைய ஹீரோயினி. அவங்களுக்கு வந்து பெருசா ஒரு கேரக்டர் இல்லைன்னா கூட பிளாஷ்பேக்ல ஒரு சில சீன்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லொல்லு சபா ஒரு மாறன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கணேஷ்கர் வந்து ஒரு சில சீன்கள் வந்து சிரிக்க வச்சுட்டு செத்து போயிடுறாரு. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெடின் கின்ஸ்ல இருக்கிறாரு. அவரும் அவர் பங்குக்கு வந்து என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, முயற்சி பண்றாரு சிரிக்க வைக்கிறதுக்கு. அதாவது வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்மளாம் சிரிக்க முடியாது. ஏதோ படத்துக்கு வந்திருக்கிறோம் சிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். இந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு சீன்ல வந்து ஒரு என்னையும் மறந்து நான் சிரிச்ச சீன் என்னன்னு பாத்தீங்களா, அதாவது ஒரு காட்டுவாசி ஆளு அவரோட மொழியில பேசிட்டு இருப்பாரு. சந்தானம் கீழே குமிஞ்சி வந்து அதுக்கு பதில் சொல்வாரு. அதுக்கு இன்னொரு கேரக்டர் கேட்கும், என்னப்பா நான் அங்க பேசிட்டு இருக்கிறேன், கீழே குமிஞ்சி அவர் பேசிட்டு இருக்காரு, நீ கீழே குமிஞ்சி பாக்குறியன்னு சொல்லி கேட்பாங்க. சப்டைட்டில் தமிழ்ல அங்கதானே போடுவாங்க, அதனாலதான் குமிஞ்சி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலேயே அந்த சீன் வந்து நம்ம ரசிக்கும்படியாகவும், அந்த சீன் கரெக்டா தரமான இடத்துல கொடுத்தனால அந்த சீன் நம்ம பார்த்து ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாடல்கள்ங்கிறது எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த கோவிந்தா பாடல்கள் வந்து எப்படியாவது ரிஸ்க் எடுத்து வச்சிருந்திருக்கலாம் படத்துல இந்த பாடல் இல்லாதது மிகப்பெரிய குறை. ஏன்னா அந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான சம்பவம். அந்த பாடலை வந்து இந்த படத்துல வச்சிருக்கலாம். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் ஆர்யா தான். ஆனா ஆர்யா வந்து ஃபுல்லா செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. சிஜி ஒர்க் எல்லாம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சீன்கள் எல்லாம் உண்மையிலே வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பல
படங்களை பார்த்து நம்ம ரசிச்சு ஒரு ஹாரர் படம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அது போலதான் இந்த படத்தை சித்தரிச்சிருக்காங்க. அது போல இந்த படத்துல வரக்கூடிய மீதம் இருக்கிற எல்லா கேரக்டரும், அந்த பேய் கேரக்டர், அந்த வெள்ளக்காரர் கேரக்டர், அது எல்லாமே கரெக்டான அளவுல சித்தரிச்சிருந்தா கூட கிளைமேக்ஸ் இன்னும் ஒரு பாகம் அவங்க நீட்டி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா அடுத்த பாகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த படத்தினோட ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் படம் தான். ஆனா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப மோசமானலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க, கண்டிப்பா குடும்பத்தோடு போய் பாருங்க. ஆனா ஆடைகள்ல அறகுறை நிறைய இருக்கு. மற்றபடி செக்ஸ் கண்டென்ட் எல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துல நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சந்தானம் படம் உங்களுக்கு பிடிக்கும், சந்தானோட காமெடி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க இந்த படத்தை போய் பாருங்க. தில்லுக்கு துட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி படங்கள் வரிசையில டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பமா இருந்தா இந்த படத்தை போய் பாருங்க. மொட்டர் ராஜேந்திரன் உண்மையிலே இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தினோட மியூசிக் பரவாயில்ல. இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உண்மையிலே இந்த சம்மர்ல உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தோடு பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு வரலாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு பர்சனலா இந்த படத்துல காமெடி ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது தான் நிஜம். ஒருவேளை குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கலாம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.